அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை இது பெரிய ஓப்பனிங்லாம் இல்லை. நாங்கள் படம் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணும்போது சும்மா கொஞ்சம் தேட்டரில் நானே சொன்னது ஒரு 125 தேட்டர் ரிலீஸ் பண்ணால் போதும் அப்படி தான் சொல்லியிருந்தேன். 125 தேட்டரு வெள்ளிக்கிழமை காலையில் 150 ஆச்சு, சாயந்தரம் 175 ஆச்சு, சனிக்கிழமை காலையிலலாம் 230 தேட்டர் ஆச்சு. படம் நல்ல படங்கள் நிறைய வருது. ஆனால் இந்த ஜோ படத்தை இது நல்லா இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது ப்ரெஸ் தான். இதே இடத்துல எல்லாருக்கும் படம் போட்டு காமிக்கும்போது நான் இங்கே தான் உட்காந்து நானும் பார்த்தேன் படத்தை. அப்போது பத்திரிக்கையாரவங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி படம் பார்த்தீங்க. அதுவே எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் வெளியில் எழுந்திரிச்சு போயிட்டேன். அடுத்து நீங்கள் சொன்ன ரிவ்யூ இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்ததுனால தான் இந்த படம் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு முதல்ல நன்றி எல்லாருக்கும், இன்றைக்கி வந்ததுக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த படத்தை இவ்வளோ அழகாக பண்ணது இந்த டீம். இது தனிப்பட்ட ஒருத்தர் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. இது ஒட்டுமொத்தமாக அவங்க இந்த கதையை என்கிட்ட அப்புறமா சொன்னது 2019 இந்த கதையை அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரொடியூசர் கிடைக்காம ஒரு நாள் என்னை சந்திக்கிறாங்க. இது இவங்களோட டீம் ஒர்க்கு தான். எல்லாரும் அது ரியோ, ஹரி, சித்து, மியூசிக் டைரக்டர்லாம் அவரோட மேக்ஸிமம் எஃபோர்ட்டை போட்டார். எல்லாருமே கேமராமேன் எல்லாருமே ஒரு டீமாக கடுமையான உழைப்பால் வந்தது தான். இதில் இந்த படத்தில் வேலை பார்த்த யாரையுமே எனக்கு முன்னாடி தெரியாது. இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகன் தான் ரியோவை என்கிட்ட அழைச்சிட்டு வந்தார். நம்ம இப்போ படம் பண்ணுற ஐடியாலாம் இல்லை, சரி கேட்போமேன்னு கேட்டோம். ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இளைஞர்கள் இருக்காங்களேன்னு பண்ண ஆரம்பித்தோம். சரியான நேரத்தில் படத்தை எடுத்தோம், சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ணோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த தனிப்பட்ட முறையில் இல்லாமல் இந்த ஜோன்ற படம் இந்த இடத்துக்கு நிற்கிறதுக்கு உழைச்ச, தெரிஞ்சும் எனக்கு தெரியாமலும் சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. உண்மையாக ஒரு படம் 50 நாள் ஓடி மேலே கூப்பிட்டு 50வது நாள்னு கொடுக்குறாங்க. ஸோ இதுவே ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் சந்தோஷமாக இருந்தது. இதை நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணிவிடுவோம். அந்த ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு இதை ப்ரமோட் பண்ண சொல்லி நம்ம கேட்போம். என்னப்பா படத்துக்கு ஒரு பாட்டு வேணும், பண்ணிட்டேல போ காசு வாங்கிட்டியா கிளம்பு அப்படிம்பாங்க. பட் அப்படி இல்லாமல் இந்த படத்துக்கு இந்த பாட்டை ப்ரமோட் பண்ணணுன்னு சொன்னதுக்காக உண்மையாக ஒரு சிரத்தை எடுத்து இந்த படத்தையும் இந்த பாட்டையும் பயங்கரமாக ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பாக பெரிய நன்றிகள். ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து எல்லாருமே எவ்வளோ தூரம் இறங்கி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இறங்கி இந்த படத்தையும் இந்த படத்தில் இருக்க பாடல்களையும் ப்ரமோட் பண்ணது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா எல்லா ஆர்ட்டுக்குமே அது நான் தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த பாட்டில் கரெக்டாக கிடச்சிது, இந்த படத்துலையும் கரெக்டாக கிடச்சிது. அண்டு உருகி என்னோடய லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு ட்ராக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்ணை வீசின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணேன் ரியோன்னு சித்து இதே காம்போவில். ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு அவர் அட்ரஸ் வாங்கி கொடுத்துச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பாட்டு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் எனக்கு சொல்ல கூச்சமாக இருக்கும். ஏன்னா எந்த பாட்டுமே ஹிட் ஆகலைங்கிறதுக்காக மட்டும் இல்லை, என்ன சொல்லுவேன் பாட்டு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்ணை வீசிக்கு அப்புறம் நான் கண்ணை வீசி பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அடிப்பொலி சாங் அகைன் சித்துவோட எனக்கு அது ஒரு அட்ரஸாக மாறிச்சு. இப்போ அகைன் ஃபிலிமில் ஒரு பாட்டு வேணுமே எல்லாம் இண்டிபெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லும்போது உருகி அகைன் எனக்கு ஒரு அட்ரஸாக மாறி இருக்குது. ஸோ திருப்பி எனக்கு அட்ரஸை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் ஆதார் கார்டான சித்துக்குமாருக்கு நன்றி. அண்டு ஹரி ப்ரோ, ஸோ ஹரி ப்ரோக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு டேரக்டர் ஒரு ஒர்க்கை இவ்வளோ ரசித்து வாங்குவாரா அப்படிங்கிறது டவுட்டு. நம்ம எல்லா இடத்துலையும் நான் ஒர்க் பண்ண நிறைய படத்தில் எனக்கு டேரக்டர் யாருன்னு கூட தெரியாது. ஏன்னா கம்போசரோடு அது முடிஞ்சிடும். ஸோ இந்த பாட்டில் இருக்க ஒவ்வொரு லைனுக்கும் அவர் என்ஜாய் பண்ணி பேசி அந்த ஒர்க்கை கடைசி வரையும் செலிப்ரேட் பண்ணி இன்றைக்கி வரையும் அந்த ஒர்க்குக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் படத்தோட 2 பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ், கேஸ்ட் அண்ட் க்ரூ, கோச்சாரியா, எவ்ரி ஒன். அண்ட் இந்த சாங்க்கு பின்னாடி ஒர்க் பண்ண ஆனந்தா இருக்கட்டும், நளினியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எங்கள் அண்ணன் லிரிசிஸ்ட் ரியோ அண்ணனுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் மிக்க நன்றி. டிம்மு டிப்பு அப்படின்னு ஒரு சாங் ஆண்டனி தாசன் சார் பாடியிருந்தார் சித்துக்குமார் மியூசிக் கவரில். இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது என்னோட 2வது பாட்டு. நான் என்னோட மொதல் பாட்டு ரியோனாக்கு தான் எழுதியிருக்கேன், அவரோட மொதல் படத்தில். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. இந்த படமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் படம். ஏன்னா
என்னோட அண்ணா தான் டேரக்டர். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். இதுக்கு டிஜிட்டல் ப்ரமோஷன்ஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் இதை எனக்கு கொடுத்து, அது டிஜிட்டல் ப்ரமோஷன்ஸும் நான் தான் பார்த்துருக்கேன். அது எனக்கு கொடுத்து நம்மளை வேலை பார்க்க விட்டு அழகு பார்க்குற அருள் சாராக இருக்கட்டும், ரியோ அண்ணாவாக இருக்கட்டும், ஹரி அண்ணாவாக இருக்கட்டும், 3 பேருக்குமே ரொம்ப நன்றி. ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் யூ. ஸோ சித்து அண்ணா உங்களுக்கும் இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் இருக்க ஒரே ஒரு கமர்ஷியல் சாங் இதுதான் நினைக்கிறேன். லைக் அந்த ஒரு பெப்பி நம்பரில் இருக்கிற சாங் இதுதான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் யூ ஆல்சோ சார். ஓகே, தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய டைரக்டர், ப்ரொடியூசர், அனைத்து நண்பர்கள், மீடியாக்கள், எங்கும் நிறை பரபிரம்மம் மீடியாக்களும் பத்திரிகையாளர்களும் இருப்பது மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. 4 நாள் 3 நாள் இருக்கிற சீனாக இருந்தால் கூட என்னோடய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பில் இத்துணை நண்பர்களுடன் சேர்ந்து நானும் இணைந்ததற்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் சிறிய படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன், பெரிய படங்களும் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் ஷீல்டு வாங்குகிறேன் இந்த படத்துக்கு. அதுவும் 50வது நாள் வெற்றி விழா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ரியோ அண்ணா. மெயினாக எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சங்கர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சார். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது மெயின் அவங்க தான். அதுக்கப்புறம் தான் நமக்கு வாய்ப்புகள் எனக்கு சொல்ல தெரியல, இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர். ஜோ இட்ஸ் எ வெரி ஃபீல் குட் மூவி. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் நடித்த படத்துலேயே கொஞ்சம் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன். அண்ட் எஸ்பெஷலி ஒர்க்கிங் வித் ரியோ வாஸ் அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது நிறைய மீட் பண்ணனா கூட அங்கங்கே பார்த்துக்கிறது உண்டு. பட் என்டையர் டீமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவ்லியாக இருந்தாங்க. 2 பேர் பற்றி நான் அவசியம் சொல்லி ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்சவர் இந்த ஹோட்டல் காரணம் இருக்கார். அவர் அதான் ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் டீம். அதனால தான் அதனோட பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50th டே செலிப்ரேஷன் உட்காந்துருக்கோம். அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் த டீம். அண்ட் மோர் தென் எனிபடி ப்ரொடியூசர் பயங்கர ஜோவியல். அவர் எப்படின்னா அவரே கூட கொஞ்சம் ஹீரோவாக நடிக்கலாம். அவ்வளோ யூத்ஃபுல்லாக இருப்பார், எப்போவுமே ஜாலியாக இருப்பார், வெரி மோட்டிவேட்டிங், வெரி இன்ஸ்பைரிங். அதாவது எதுக்குமே நான் நிறைய பழகினதில்லை, பட் பார்த்த வரைக்கும் எதுக்குமே நோன்னு சொல்லலை. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பார். தட்ஸ் வாட் ஐ லைக். தட்ஸ் த ரீசன் அதனோட சக்ஸஸ் இன்றைக்கி ரொம்ப இது இன்னும் ஐ திங்க் இன்னொரு 25 டேஸில் எல்லோரும் இங்கே மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் 75th டே செலிப்ரேஷனுக்கு. ஐ ஹோப் இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். அண்ட் விஷிங் all the entire team of Joe and நீங்கள் வந்திருக்க அத்தனை பேருக்கும் மிக நன்றி for having supporting us all this while to reach this 50th day celebration. Thank you so much. And ஃபஸ்ட்டு படமே 50th டே அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த எனர்ஜி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி கொடுத்த ஆடியன்ஸ்க்கு, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹரி ப்ரோ, ரியோ ப்ரோ அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நேச்சருக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஷூட்டில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் தான் தெரியும் நேச்சர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ போன இடத்துல எல்லாமே அப்படி ரொம்ப எங்களை டயர்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணுன்னா அருள் சார். ஸோ எந்த ஷூட் முடிஞ்சோடனே நைட்டு கூப்பிடுவார். சார் இன்றைக்கெல்லாம் ஓகே இல்லை சார், வேறு ஏதாவது நாளைக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா எதுவும் வேணுமா சார், ஓகே தானே அப்படின்னு கேட்பார். ஸோ அடுத்து இந்த படத்தை உங்களுக்கெல்லாம் கொண்டு சேர்த்துன சக்திவேலன் சார், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. ஸோ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி எப்படி சொல்கிறதுனா அவங்க ரிலீஸ் பண்ணுற எல்லா படங்களுமே ஒரு குவாலிட்டி இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்து எங்கள் அம்மா அப்பா அண்ட் என்னோடய ஒய்ஃப், ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே கொஞ்சம் இவ்வளோ நாள் நம்பினாங்க, சரி எதாவது பண்ணிவிடுவான், சும்மா சுற்றிட்டு இருந்தால் எதாவது பண்ணுவாங்களான்னு தெரிலன்னாங்க. ஸோ ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு படமே 50 அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் சின்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸ்கூல் டைத்துலலாம் கிளாஸை பங்க் அடிச்சுட்டு போய் ஒரு படம் பார்த்த ஞாபகம் இருக்குது. மஜான்னு சொல்லி ஒரு படம் திருப்பூரில் ஸ்ரீசக்தி சினிமாஸ் இப்போ இருக்குது, அந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் பார்த்துட்டு அடுத்த நாள் கிளாஸ் போகும்போது என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி கிளாஸில் இருக்க பையன் போட்டு விட்டான். ஸோ அடி சரியான அடி விழுந்துச்சு. ஸோ மதன் சார்னு சொல்லிட்டு எங்களோட மேக்ஸ் மதன் சார். ஸோ இந்த படம் என்னென்னா
அதே சக்தி சினிமாஸில் வந்து நம்மளோட படம் வந்து அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ அது எப்படி ஆச்சுன்னா, சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு படம் அங்கே அடிவாகினது தான் இப்போ நான் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு 1 வீக் ஆச்சு. ஆனந்த விகடனில் நம்மளோட ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் கால் பண்ணி இது மாதிரி விக்னேஷ் தானே அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னா. ஓகே உங்கள் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. இன்னும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். சார் யாருன்னு தெரில சார் அப்படின்னு. அவர் தான் சொன்னார், நான் தான்ப்பா மதன் சார், உன்னை மேக்ஸ் மதன் சார் அப்படின்னு சொன்னார். என்னை அடித்தார்ல, அவர் தான் கால் பண்ணி பேசினார். ஸோ இந்த மொமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தது ஜோ தான். ஸோ ஜோ மறக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னும் ஒரு விஷயம், ஸோ இந்த படம் வந்து என் கூட இன்னும் கூட சப்போர்ட்டடாக இருக்க கேஜிஎன் தான். ஸோ என்னோடய கெரியர் ஸ்டார்டிங்லேருந்து அவர் கூட இருக்கார். அப்புறம் என்னோடய நண்பர் ஒரு நாள் கால் பண்ணி, ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுக்குறாங்கடா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் தானே, காலேஜ்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் நான் அப்போ அவங்க வீட்டெல்லாம் திட்டுறாங்க, அதே சும்மா வேலைக்கு போயின்னு வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு எடுத்து விட்டான்னு சொல்லி. மிஸ்டர் ராஜ்மோகன் இந்த படத்தோட டிஏ ஆர்டிஸ்ட், அவன் இல்லாட்டி இங்கே இந்த இடத்துல வந்து நான் நின்றுருக்க மாட்டேன். அவன் ஒரு ஸ்டார்டிங்காக ஒரு டிஎஸ்எல்ஆர் ஒரு இடத்துல சொல்லி தராங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டது தான் இந்த இடத்துல வந்து நிற்கிது. இந்த இடத்துல நேம் போர்டு இருக்கிறதுக்கு ரீசன் வந்து ராஜ் தான். ஒரு நிமிஷம் மச்சான், இந்த ராஜ் இவன் எல்லாட்டையும் இங்கே இருக்க மாட்டேன். ஸோ தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் கரெக்டாக அமைஞ்சுது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் மேடை, எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மேடை. இதில் முக்கியமாக நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது வந்து, ஏன்னா எல்லா டீம்லேயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் கொலீக்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே பேஷனேட்டடாக தான் இந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி வந்து என்னோட ஆஸ் அ கம்போசராக, ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன்னா, அதுக்கு பின்னாடி நிறையா மியூசிஷியன்ஸ் அண்ட் என்னோடய டீம், ரெக்கார்டிங் இன்ஜினியர்ஸ்லேருந்து மியூசிஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு போட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் கலெக்டிவாக போட்ட எஃபர்ட் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி நான் லைக் இங்கே நிற்கிறேன். ஸோ அதனால் என் டீம் எல்லோரையும் இங்கே இன்வைட் பண்ண விரும்புகிறேன். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் வாங்க. வெங்கடங்கல், சதீஷ் சார், ஆட்ஸ், விஷ்ணு சார் எல்லாம் வாங்க ப்ளீஸ். லிரிசிஸ்ட் விக்னேஷ், கிரண் ப்ரோ, எல்லோரும் வாங்க. நவீன், எல்லோரும் மொத்த டீமும் வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ. அதான் ஆக்சுவலாக அவர் வந்து என்னோட படத்தில் ஃபஸ்ட்டு லிரிசிஸ்டாக வந்திருக்காரு. அதை சொல்லாமல் விட்டாங்க அவங்க. ரியோராஜ் ஆமாம் வந்தே ஆனோம். என்னோட முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்குமே என்னைய ஒவ்வொரு படத்துலையும் ஜெயிக்க வச்சு அழகு பார்க்குற என்னோட டீம் இவங்க தான் எனக்கு பின்னாடி இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம். கொஞ்சம் பெரிய டீம். ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவுக்கு நன்றி அண்டு ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த படத்தில் வந்து ஒரு 2 பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் ரியோக்கு, ஹரிக்கு, இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்னால் எங்களுக்கே புதுசாக இருக்கும். அந்த தேங்க்ஸ் வந்து சிரிப்பாங்க, எதுக்கடா தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்ற மாதிரி. ஸோ 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த தேங்க்ஸ்க்கான மேடை வந்து இப்படி இதுன்னு நினச்சே பார்க்கல, கொஞ்சம் முன்னாடியே இருந்திருக்கோம். ஸோ அப்போ தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னும் போது இந்த மேடை கிடச்சிது அவங்களுக்கு. இந்த மேடையில் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கிறனால தான் இந்த மேடை கிடச்சிருக்கு. ஸோ இந்த மேடை வந்து ஒரு நிமிஷம், இந்த மேடை வந்து இந்த படத்துக்கு கிடச்சதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் செகண்ட் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார். ஸோ அவங்களால தான் வந்து இந்த மேடை வந்து இந்த டீமுக்கே கிடச்சிச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அந்த 2 தேங்க்ஸ் வந்து முதல் தேங்க்ஸ் வந்து ப்ரொடியூசர் சாருக்கு. ஏன்னா இந்த படத்தோட ஃபஸ்ட் காப்பி அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு என் கேரக்டர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ ஹீரோயின், ஹீரோக்கு, ஏகனுக்கு, அவர் பையன்தான் ஏகனு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு படத்தில். எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்த மாதிரி எனக்குன்னு தோணலை, இருந்துச்சு. ஸோ வந்து அவரால் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். பையனுக்கு இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு சீன் எழுதலாம், எக்ஸ்ட்ரா வைக்கலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அவர். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் படம் எப்படி இருக்கோ அது அப்படியே ரிலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு க்ளீன் ஒரு விஷயம் ஒன்று பண்ணார். ஸோ சினிமாவுக்கு வந்து பேஷனேட்டடாக அவர் வந்திருக்காரு. ஸோ வந்து சினிமா வந்து உங்களை நல்லா தூக்கி கொண்டாடும் சார். தேங்க்யூ ஸோ மச் இது நீங்கள் பண்ணதுக்கு. அண்ட் 2வது தேங்க்ஸ் வந்து
அப்படியே கடந்து போயிடும். பட் பர்டிகுலராக இந்த பர்சனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், எடிட்டர் கேஜி வருண். ஸோ இந்த படத்தை வந்து வேறு டைமென்ஷனுக்கு வந்து அவன் தான் கொண்டு போனான். ரைட்டிங்காக இருக்கட்டும், ரியோவோட எஃபர்ட்டாக இருக்கட்டும், ஹோட்டல்கார் ஒன்று தேங்க்ஸ் சொல்லணுமா, சரி ஹோட்டல்காரோட எஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாத்தோட எஃபெக்டோட ஒரு இன்வால்மெண்ட்டோட கடைசி வரைக்கும் எடிட் டேபிள் உட்காந்து ஒரு உழைப்பை ஒன்று போட்டிருந்தான். ஸோ ஒரு டைமென்ஷனில் இந்த படம் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.